சுசீந்திரம் தானுமாலையன் திருக்கோயில். இந்தியாவின் மிகவும் தொன்மையான திருக்கோயில்களில் சுசீந்திரம் தானுமாலையன் திருக்கோயிலும் ஒன்று. குமரி மாவட்டத்தின் அடையாளமாக இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகர்கோவிலில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவரும் ஒன்றாய் இணைந்து ஓர் உருவமாக இங்கு காட்சி தருகின்றனர். சுசி இந்திரம். சுசி என்றால் தூய்மை என்று பொருள். இந்திரன் தூய்மை அடைந்த இடம். அகலிகையால் ஏற்பட்ட தேவேந்திரனுடைய சாபம் நீங்க தேவேந்திரன் இத்தலத்திற்கு வந்து மும்மூர்த்திகளை ஒரே சமயத்தில் வழிபட்டு சாப விமோசனம் பெற்ற இடம் இது. இத்திருக்கோயிலில் மூலவர் தானுமாலையன் ஆவார். தானுமாலையன் கருவறை வடக்கேடம் என அழைக்கப்படுகிறது. திருவேங்கட விண்ணகர எம்பெருமான் கருவறை தெற்கேடம் என அழைக்கப்படுகிறது. தட்சிணாமூர்த்தி, கொண்டையடி தானுமாலையன், நீலகண்ட விநாயகர், கங்காளநாதர், கைலாசநாதர், சேரவாதல் சாஸ்தா, ராமன், சீதா, துர்க்கை, கிருஷ்ணன், ஸ்ரீ சக்கரம், ராமேஸ்வரத்து மகாதேவர், முருகன், அறம் வளர்த்த அம்மன், பைரவர், இந்திர விநாயகர் ஆகியவர்களுக்கு கருவறையின் கூடிய தனி சன்னதி உண்டு. விக்னேஸ்வரி, சாட்சி விநாயகர், வல்லப விநாயகர், சுப்பிரமணியர் ஆகியவர்களும் பரிவார தெய்வங்கள் ஆவர். சுசீந்திரம் தானுமாலையன் திருக்கோவிலின் ராஜகோபுரம் 135 அடியில் மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. இந்த ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்டுள்ளது. சுசீந்திரம் ஊரில் எங்கிருந்து பார்த்தாலும் இந்த ராஜகோபுரத்தை தரிசிக்கலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். சுசீந்திரம் ஊரும் இதை சுற்றியுள்ள பகுதிகளும் வளமாக விளங்குவதற்கு பகரளி ஆறும் பறக்கை குளமும் பெரும் நீர் ஆதாரமாக விளங்குகின்றது. ஆதியில் இந்த இடத்தின் பெயர் ஞானாரண்யம். இங்கு அத்திரி முனிவரும் அவரது இல்லத்தரசியான கற்புக்கரசி அனுசுயாவும் வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் அத்திரி முனிவர் இமயமலைக்கு சென்றார். அப்போது சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவரும் அனுசுயாவின் கற்பை சோதிக்க எண்ணி தவசிகள் போல வேடம் அணிந்து அத்திரி முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தனர். அனுசுயா தேவியிடம் உணவு தருமாறு வேண்டினர். அனுசுயாவும் உணவு படைக்க தொடங்கினார். அப்போது மூவரும் ஆடை அணிந்த ஒருவரால் உணவு பரிமாறப்படுமாயின் உணவு உண்ண ஆகாது என்றனர். இதை கேட்டு அதிர்ச்சியுற்ற அனுசுயா தேவி தனது கணவரின் திருவடி கழுவிய நீரை மூவர் மீதும் தெளித்தார். அவர்கள் மூவரும் பச்சிளங்குழந்தைகளாக மாறினர். பின்பு அந்த பச்சிளங்குழந்தைகளுக்கு உணவூட்டி தொட்டிலில் இட்டு தாலாட்டி தூங்கச் செய்தார். தங்கள் கணவர்கள் பச்சிளங்குழந்தைகளாக மாற்றப்பட்டதை அறிந்த மூவரின் தேவியரும் அங்கு வந்து தங்கள் கணவர்களை பழைய உருவிற்கு மாற்றித் தருமாறு வேண்டினர். தேவியர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கிய அனுசுயா தேவி முப்பெரும் கடவுளுக்கும் பழைய உருவை கொடுத்தார். அப்போது அங்கு வந்த அத்திரி முனிவரும் அனுசுயா தேவியோடு சேர்ந்து மும்மூர்த்திகளின் காட்சியை பெற்றனர். இந்நிகழ்ச்சியின் நினைவாகவே சுசீந்திரம் திருக்கோவில் கட்டப்பட்டதாக இத்திருக்கோவிலின் தல வரலாறு குறிப்பிடுகிறது. அத்திரி முனிவரும் அனுசுயாவும் இங்குள்ள தல விருட்சமான கொண்டை மரத்தடியில்
நின்று வேண்ட மும்மூர்த்திகளும் காட்சி கொடுத்தனர். வடக்கேடம் தெற்கேடம் ஆகிய இரு சந்நிதிக்கும் கொடிமரங்கள் காணப்படுகின்றன. இக்கோவிலில் உள்ள கைலாசநாதர் கோவில் சிவலிங்கம் ஒரு பெரிய பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது. இதன் ஆவுடையோ லிங்கமோ தனியே பிரதிஷ்டை செய்யப்பட்டதல்ல. இக்கோவிலே இங்கு ஆதியில் தோன்றியதாக கருதப்படுகிறது. அலங்கார மண்டபத்தில் கலை நயமிக்க இசைத்தூண்கள் காணப்படுகின்றன. கலை நயமிக்க வசந்த மண்டபம் ஒன்று இங்கு உள்ளது. நவ கிரகங்களின் சிற்பங்கள் இம்மண்டபத்தின் உள்ளே மேற்பரப்பில் செதுக்கப்பட்டுள்ளது. செண்பகராமன் மண்டபம், குலசேகர மண்டபம், அலங்கார மண்டபம், சித்திர சபை ஆகியவை சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. ஆஞ்சநேயர் சுவாமி இத்திருக்கோயிலின் கீர்த்திக்கும் புகழுக்கும் இவரும் ஒரு காரணம் ஆவார். இவர் பிரம்மாண்டமாக 22 அடி உயரமுடைய விஸ்வரூப ஆஞ்சநேயராக காட்சி தருகிறார். சுசீந்திரம் தானுமாலையன் திருக்கோவிலின் மாக்காளை, அதாவது நந்தி, இந்த நந்திதான் இந்தியாவிலேயே பெரிய நந்தியாக கருதப்படுகிறது. தஞ்சை பெரிய கோயிலின் நந்தியை விட இது பெரியது. இந்த நந்தி கருங்கல்லால் ஆனது அல்ல, சுதைமண் மற்றும் சுண்ணாம்பால் ஆனது. நாயக்கர்களால் கட்டப்பட்ட கலை நயமிக்க கருடாழ்வார் சிலையும் காணப்படுகிறது. அறம் வளர்த்த அம்மன் மீராவைப் போல, ஆண்டாளைப் போல இவரும் இறைவனை அடைந்ததாக கூறப்படுகிறது. சுசீந்திரம் தானுமாலையன் திருக்கோவிலுக்கு அருகில் ஓடக்கூடிய ஆறு பகிரளி ஆறு. இந்திரனின் யானையாகிய ஐராவதம் தனது தந்தத்தால் கோடு கிழித்து தரையில் உருவாக்கிய ஆறு பகிரளி ஆறு என்று கூறப்படுகிறது. இந்த ஆறு மக்களால் பழையாறு என வழங்கப்படுகிறது. மார்கழி தேர் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ஆவணி சித்திரையிலும் விழாக்கள் நடைபெறுகின்றன. குமரி மாவட்டத்தில் உள்ள கோவில் தேர்களில் சுசீந்திரம் கோயில் தேர் பெரிதாக விளங்குகிறது. இத்திருக்கோவிலின் மண்டபத்துடன் கூடிய தெப்பக்குளம் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது.
தெப்பக்குளத்தின் வடக்கு பகுதியில் முன்னுதித்த நங்கை திருக்கோயில் காணப்படுகிறது. கலை நயமிக்க பொக்கிஷம் இத்திருக்கோயில். கோவிலின் உள்ளே நாம் காண்பவையெல்லாம் அதிசயமே. தானுமாலையனை தொழுதால் நம் வாழ்வில் நடப்பதெல்லாம் அற்புதங்களே.